ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு ஒரு சில முக்கியமான தகவல் தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி சில முக்கியமான செய்திகள்லாம் நம்ம பார்த்துடலாம். அதாவது சவுதி அரேபியாவுடைய வானிலை ஆய்வு மையம் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வருகிற ஞாயிற்றுக்கிழமை வரை பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத சவுதி அரேபியாவுடைய வானிலை ஆய்வு மையம் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. குறிப்பாக மக்கா மதினால கனமழை பல்வேறு இடங்களில் பொழிந்து வருகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல மழைப்பொழிவு இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த அப்சர் வலைதளம் நிறைய பேர் பயன்படுத்துவீங்க. நிறைய சர்வீசஸ் அதன் மூலமாக வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய சர்வீஸ்லாம் கொண்டு வர இருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான தகவல், அதாவது அஃபிஷியல் அப்சருடைய வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ஷோ ஆகுது பாருங்கள், www.upser.sa. ஸோ இந்த இது நீங்கள் இதுதான் உண்மையான வெப்சைட்டு. அதாவது இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த upser.sa வெப்சைட்டை நீங்கள் ட்ரை பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இதில் நிறைய சர்வீசஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் உங்களுடைய இக்கமாக அதாவது ரினியூவல் டேட்டாக இருக்கட்டும், ஏதாவது வயலேஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத உங்கள் இக்கமா நம்பரை பயன்படுத்தி தெரிஞ்சுக்கிடலாம். மேலும் பல்வேறு வகையான, இப்போ உதாரணத்துக்கு இப்போ புதுசாக சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா அவங்களுடைய அதாவது பாஸ்போர்ட் நம்பரை பயன்படுத்தி பார்டர் நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், மேலும் பல்வேறு வகையான சேவைகள் இதில் இருக்கும். இதில் முக்கியமாக அவங்க சொல்கிறது என்னென்னா, இப்போ இந்த அப்சர் பேரை பயன்படுத்தி நிறைய மோசடி சம்பவங்கள்லாம் நடக்குது. ஸோ அதனால் அப்சருடைய உண்மையான வெப்சைட் அவங்க என்னென்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அப்சர் வார்ன்ஸ் அகைன்ஸ்ட் ரெஸ்பாண்டிங் டு ஃபிஷிங் டெக்ஸ்ட் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அப்சருடைய பேர்லேயே வேறு போலியான வலைதளம்லாம் இருக்குது. சிலர் மெயில் மூலமாகவே சில நபர்களுக்கு இப்போ உங்களுக்கு இவ்வளோ வயலேஷன் இருக்குது, அவ்வளோ வயலேஷன் இருக்குது, நீங்கள் அபராத தொகையை செலுத்தணும், இல்லைன்னா உங்கள் இக்கமாக பேன் பண்ணிடுவாங்க, உங்களை நாட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. இந்த மாதிரி அதாவது உண்மைக்கு புறம்பான சிலர்லாம் அந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத லிங்க்கு மெசேஜ் மூலமாகவோ மெயில் மூலமாகவோ அனுப்பி பல்வேறு மோசடி சம்பவங்களில் ஈடுபடுறாங்க. ஸோ இதுக்கு எதிராக இந்த அப்சர் வலைதளத்திலேருந்து எச்சரிக்கை செய்தி விடுத்திருக்கிறாங்க. அதாவது அப்சர் தளத்திலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, upser.sa. ஸோ இவங்க தான் இந்த உண்மையானது. மற்ற இது தவிர்த்து வேறு அப்சருடைய பேரில் வந்ததுன்னா அதிலேருந்து ஒதுங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக முக்கியமாக இப்போ சவுதி அரேபியாவிற்கு நீங்கள் அதாவது வெளியிலேருந்து இப்போ வேலை செஞ்சுட்டு எக்ஸிட்டில் நீங்கள் போகிறவங்களா இருக்கட்டும், அதே மாதிரி ரீஎன்ட்ரி விசாவில் போகிறவங்களா இருக்கட்டும், குறிப்பாக ரீஎன்ட்ரி விசாவில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஏதாவது வயலேஷன்ஸ் அபராத தொகைகள் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அப்படி இருந்தால் அதை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் சவுதியை விட்டு போயிட்டு திரும்ப என்ட்ராகும்பொழுது எதுவும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் கிளியர் பண்ணாமல் நீங்கள் போகிறீங்க, ஏதாவது உங்கள் மேலே இப்போ லோனோ இல்லை ஏதாவது சப்போஸ் உங்களுடைய நேமில் வயலேஷன்ஸ் ஏதாவது க்ரியேட் ஆகிருக்கு, ஃபைன் ஏதாவது க்ரியேட் ஆகிருக்கு, அதை எதுவுமே கிளியர் பண்ணாமல் நீங்கள் திரும்ப ஊருக்கு போகிறீங்க, சவுதியிலேருந்து போகிறீங்க, ஆனால் திரும்ப ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு வந்தாலும் சரி திரும்ப சவுதி அரேபியாவுக்கு வரும்பொழுது அந்த ஃபைன் அபராதங்கள் எல்லாமே உங்களுடைய நேமில் ஷோ ஆக தான் செய்யும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதன் மூலமாக சில நண்பர்கள்லாம் சில பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் ஒவ்வொரு நண்பர்களும் இப்போ உங்களுடைய பாஸ்போர்ட்டுடைய வேலிடிட்டி உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிலர் பாஸ்போர்ட்டுடைய வேலிடிட்டி ரெனியூவல் பண்ணுறதுல தாமதம் ஏற்பட்டு அதன் மூலமாக கூட சிரமத்தை எதிர்கொள்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக இக்கமாவில் எந்த ஒரு வயலேஷனும் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா சிலருக்கு அவங்க நேம்லேயே வேற ஒருத்தவங்களாம் சிம்மெலாம் வாங்கி அதன் மூலமாக அபராத தொகைகள்லாம் கெட்டி பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த வெளியில் அன்அத்தாரைஸ்டு பீப்புள்ஸ் எல்லாம் சிம் எதுவுமே வாங்காதீங்க. ரெஜிஸ்டர்ட் பீப்புள்கிட்ட மட்டும், அத்தாரைஸ்டு பீப்புள்கிட்ட மட்டும் சிம் வாங்குங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க.